ஹலோ எவ்ரிவன். வணக்கம் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் யூகே செல்கிறார், என்ன செய்தார், என்ன நடந்தது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்படி யூகே போறாரு, என்ன என்ன விசால போக போறாரு, என்ன நடந்தது ஆக்சுவலி அப்படிங்கிற விஷயத்த அவரே சில விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு. சில என்ன சொல்றது, ஸ்கேம்ல அவரும் மாற்ற மாதிரி இருந்தாரு. அதுல நம்ம சில சஜஷன்ஸ் கொடுத்து, அட்வைஸ் கொடுத்து, அதை கொஞ்சம் கம் பண்ணி கிளியர் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு இந்த டைம்ல அவர் சில குட் நியூஸோட ஊருக்கு போக போறாரு. ஹலோ ஆண்டனி வந்துட்டாரு. ஓகே, நம்மளோட மக்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். என்ன சந்தோஷம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா சொல்லிடலாம். நீங்க யூகே போக போறீங்க, கரெக்டா? ஆமா, நான் யூகே போக போறேன். இப்ப நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள கிளம்பிடுவேன். நெக்ஸ்ட் மந்த்ல போக போறீங்க. எப்படி இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல எப்படி யூகே கிடைச்சது, என்ன பண்ணீங்க, என்ன பர்பஸ்க்காக போக போறீங்க, இது எப்படி கிடைச்சதுங்கிற ஒரு சின்ன பைட் மட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, நீங்க பண்ண தவறுகளை மெயினா இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா நான் சில பேர் இந்த தவறுகள் பண்ணிருக்கலாம். அந்த தவறுகள் அவங்க திரும்ப திருத்ததுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, நான் ஜனவரி 2022 நான் யூகேல மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வந்தேன். ஓகே, நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் என்னோட பிஎஸ்டபிள்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னோட தீசிஸ் நான் முடிச்சதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்தது. எனக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா நான் எனக்கு கோர்ஸ் டிசம்பரே முடிஞ்சிருச்சுனா, ஆனா எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ என்னோட தீசிஸ்ல தான் ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, என்னோட தீசிஸ்ல பிளாகரிசம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பிளாகரிசம் ஆனதால எனக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யுனிவர்சிட்டியில நீங்க ஒன்னு ரீஅட்டம் தரணும், இல்லனா நீங்க அந்த உங்களோட விசா முடியறதுக்குள்ள உங்களுக்கு ரீஅட்டம் கொடுத்து நீங்க பாஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயும் எழுதி திரும்பி எனக்கு பிளாகரிசம் ஆயிருச்சு. ஓகே, செகண்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க பிளாகரிசம் ஆயிருச்சு. ஓகே, கரெக்ட். நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல பிளாகரிசம் ஆனவனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு தம்பி இது மாதிரி இன்னும் 1 மாசம் தான் இருக்கு உனக்கு டைம், அதுக்குள்ள இன்னும் ஒரு டைம் நீ சப்மிட் பண்ணலாம். ஆனா நீ அந்த சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட விசா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ வெளில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, புரியுது. அந்த சப்மிஷன் டேட்டுக்குள்ள நீங்க எல்லாமே ப்ராசஸ் பண்ணி நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் விசா அண்ட் நீங்க யூகேல ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கிளியர் அவுட் ஆகல அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு வெக்கேட் தி கண்ட்ரி, யூகே கண்ட்ரி. அதான் கண்டிஷன், கரெக்ட்டா? ஆமாண்ணா, கரெக்ட். அது இல்லனா நான் வெக்கேட் பண்ணி போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆமா. இன்னொரு விஷயம், அது தாண்டி நீங்க நீங்க கவர்மெண்டோட அந்த ஆர்டர் எடுத்து நீங்க ஒபே பண்ணல அப்படின்னா நீங்க இருக்கிற ஒவ்வொரு டேஸுமே ஓவர் ஸ்டே ஆயிடும். இல்லீகல். ஆமாண்ணா, கரெக்ட். 10 இயர்ஸ்க்கு வேற எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது. இந்த தப்பு மட்டும் யாருமே பண்ணிடவே கூடாது. எனக்கு 1 மந்த் தான் டைம் இருந்துச்சு. நான் திரும்பியும் எழுதி அவங்களுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணேன். யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ண பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு உனக்கு ரிசல்ட் விடுறதுக்கு லேட் ஆகும்பா தம்பி, நீ ஊருக்கு தான் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணணும். ஸோ பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணதான் எனக்கு அந்த 2 இயர்ஸ் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள நான் ஒரு ஒர்க்கை கண்டுபிடிச்சு நான் டயர் 2 விசாக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் பிஎஸ்டபிள்யூ அங்கவே அப்ளை பண்ணிட்டு தான் நான் இந்தியா வந்தேன். சோ அந்த ஒரு விஷயத்தால எனக்கு எனக்கு ரிசல்ட்ஸும் அவங்க விட்டதால உடனே எனக்கு அது எல்லாமே கோயின்சிட் ஆனதால எனக்கு அவங்க பிஆர்பி கார்டு திரும்பி பிஎஸ்டபிள்யூ உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சைட்ல இருந்தும் ஹோம் ஆஃபீஸ் சைட்ல இருந்தும் ஓகே சொல்லி எனக்கு பிஆர்பி கார்டு என்னோட பழைய ஹோம் அட்ரஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அது வந்ததால இப்போ எனக்கு விசா கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி என்னோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்க்கு நான் போறேன் யூகே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதுல யூகேல நடந்த சில தவறுகள், அதை சரி, அதுல சில உங்களே எதிர்பாராம நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க மீன் டைம்ல சில ஸ்கேம்ல எப்படி மாட்டலாம்னு இருந்தீங்க, அதை எப்படி சஜஷன் நம்ம கொடுத்தோம், எப்படி அது கொஞ்சம் எஸ்கேப் ஆற மாதிரி இருந்தது, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை அயர்லாந்துக்குள்ள கொண்டதுக்கு ஒரு பேக்கேஜ் நாமினேட் பண்ணிருந்தாங்களா, அது யாரு, அந்த டீம் என்ன மாதிரி பண்ணாங்க, அவங்களோட ப்ராசஸ் என்ன, நீங்க என்ன மாதிரி ஆயிருப்பீங்கிறது நான் சஜஷன் கொடுத்தாலும் நீங்க ஷேர் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ இந்த யூகே விஷயம் ஆன பிறகு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நான் இப்போ என்ன பண்றது அப்படின்ற யோசனையில இருந்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அயர்லாந்துல ஏஜென்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஆனா அது உண்மையா போயான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 10 lakhs நீ இந்த விசாக்கு கொடுத்துடணும்ப்பா. 10 lakhs கொடுத்துட்டு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஸ்கில்டு ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பர்மிட் தருவோம். அது 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி. அந்த 2 இயர்ஸ் நீங்க உள்ள வந்த பிறகு நீங்க பிஆர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு அதை பத்தி டோட்டல் ஐடியா இல்லை. எனக்கு அயர்லாந்துல யாரும் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா அவங்க அயர்லாண்ட்ல பிடிச்சது நீங்க மட்டும் தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 10 lakhs கட்டுறதும் இல்லாம நான் மாசம் அவங்க பேரோல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது நான் மாசம் ஒரு 500 euros நான் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ 12 monthsக்கு எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இன்கேஸ் என்ன யாராவது ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அந்த பேரோல் கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 12 lakhs அது இல்லாம 10 lakhs அது இல்லாம இந்த மாசம் 500 euros நான் பே பண்ணணும். ஸோ அது கிட்டத்தட்ட எங்கேயோ ஒரு 20 lakhs கிட்டத்தட்ட போற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ நான் அது எல்லாமே ரெடி ஆகி நம்ம ஓகே உங்கள்கிட்ட சரி நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அமிச்ச அந்த அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அங்க எவ்வளவு பே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டான ஒரு சார்ட் மாதிரி போட்டு அமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அமிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி இது
அவங்க ஏஜென்சியே இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. இன்கேஸ் நம்ம பணம் கட்டினாலும் அது நமக்கு திரும்பி கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவர் மீன்ஸ் அது எனக்கு அவ்வளவு ரிலேபிளான கான்டாக்டும் இல்ல. ஓகே ஓகே. அது கிட்டத்தட்ட நான் ஏமாற வேண்டிய சுச்சுவேஷனா இருந்தது அப்போ. ஆனா எனக்கு தெரியாது அது ஏமாறவா இல்லையா. நான் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான் புரிஞ்சுது அது ஸ்கேம் தான் அது சொல்ல போனா. ஏன்னா வந்து நம்ம விசாவுக்கும் பே பண்ணணும், அது இல்லாம அவங்களுக்கு நம்ம மாசம் மாசம் வர காசு கட்டணும். அது அவங்க கவர்மெண்ட் டேர்ம்ஸ்க்கு அவங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க நம்ம காசு கொடுத்தாதான் அவங்களால அந்த கவர்மெண்ட் சமாளிக்க முடியும். ஓகே. சோ அது கிட்டத்தட்ட அதை மாட்ட வேண்டியது. ஆனா நீங்க சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணதால நான் அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். ரைட், புரியுது. ஓகே. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அந்த ஸ்கேம்ல இருந்து நான் தவிர்க்கப்பட்டு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப யூகேல திரும்பி அப்படியே கிடைச்சது. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நோ ப்ராப்ளம்ப்பா, இட்ஸ் மை ப்ளஷர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி கால். ஓகே, டேக் கேர். தேங்க்யூண்ணா. டேக் கேர்ண்ணா. தேங்க்யூ. யூகேல வந்து படிக்க போனாரு. படிக்க போயிட்டு சில எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவோம், சில டைம் வந்து அசைன்மெண்ட்ஸ் எழுதுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணும்போது, மெயின் எக்ஸாம்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேஜரிசம் சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது பிளேஜரிசம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் நான் பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அதுல என்னுடைய ஓன் கான்செப்ட்ஸ், என்னுடைய ஓன் ஐடியால தான் ரைட்டிங்ல இருக்கணும். அது ஏதாவது என்னுடைய ஜூனியர்ஸ், ஐ மீன் என்னுடைய கிளாஸ்மேட்ஸோ இல்லாட்டினா வேற யாராவது ப்ராஜெக்ட் நான் காப்பி பண்ணி அந்த காப்பியை வந்து நான் வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளேஜரிசம் ஆயிரும். அவருக்கு வந்து பிளேஜரிசம் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து திரும்ப அப்ளை பண்ண சொல்லி, ஐ மீன் திரும்ப இன்னொரு டைம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது டைம் பண்ணும்போது அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி பிளேஜரிசம் காமிச்சு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட விசா வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ யூகே எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பிளேஜரிசம் வந்து சீக்கிரம் முடிக்கல. அந்த பிளேஜரிசம் கிளியர் பண்ணாதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட விசா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த டைம்ல இருந்து என்னாச்சுன்னா டெட்லாக் மாதிரி ஆயிடுச்சு. PSW சொல்லிட்டு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், விசா இருக்கும். ஸோ அது வந்து டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கான விசா, அது வந்து ஸ்டே பேக் விசான்னு சொல்லுவாங்க அயர்லாண்ட்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா PSW விசா. சோ அந்த விசா வந்து இவருடைய கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் என்ன பண்ணாரு, அப்ளை பண்ணிட்டு இந்தியா பக்கம் வந்துட்டாரு. இந்தியா வந்து ஒரு 2-3 மந்த்ஸா வந்து என்ன பண்ணுச்சு, சரி நம்ம திரும்ப யூகே போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல, அது வந்து அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி, வேற ஏதாவது அப்ராட் கண்ட்ரி போலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அயர்லாண்டை பத்தின அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்திருந்தாரு. சில ஷாக்கிங்கான நியூஸ் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் அப்ரோச் பண்ண மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லீகலும் சொல்ல முடியாது, இல்லீகலும் சொல்ல முடியாது. காரணம் என்ன பண்ணா, அவங்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் ஹோல். ஒரு கம்பெனி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி அந்த கம்பெனிக்கு இல்லாத ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணி இங்க கொண்டு வந்து இல்லாத வேலையை இருக்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் காமிச்சு, நான் வந்து உனக்கு வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒர்க் பெர்மிட் வந்து அப்ளை பண்ணி தரேன், நீ 10 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல அழகா இந்த அமௌண்ட் ஆகும் சொல்லிட்டு எக்ஸல் ஷீட்ல போட்டு அமைச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன சொன்னா, சரி ஓகே 10 lakhs ஆகுதுல, நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒர்க் வீசா ஆகுதுல, வந்து 2 years இங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் 2 years அப்புறம் ஸ்டாம்ப் ஃபார் கிடைக்கல, பெர்மிட் ஆகுதுல, பிஆர் மாதிரி ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பே பண்றது ரெடி ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருந்து வரதுக்கு ஒரு 10 லட்சமோ இங்க என் பேர்ல கணக்கு காமிச்சு எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து அதுல டாக்ஸும் கட்டிட்டு எனக்கு சம்பளத்தையும் போட்டு அந்த சம்பளத்தை திரும்ப அவங்க கையில கொடுத்து மீதி அவங்க கணக்கு போக மீதி இருக்க அமௌண்ட் வந்து என் பேர்ல சொல்லி கேஷ் ஆன் ஹேண்ட் கொடுத்து அந்த பணத்தை அவங்க சொல்றாங்க. சரி, அப்படி நீங்க பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு பண்ண முடியும், அது நீங்க உங்களுக்கு காசு எவ்வளவு பண்ண முடியும். ஏன்னா காரணம் என்ன, கேஷ் ஆன் ஹேண்ட் ஜாப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த கார் வாஷ் பண்றது, கார் கிளீன் பண்றது, ஒரு சில இடத்துல இந்த பேம்ப்ளெட் போறது, இந்த மாதிரி நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போய் வீடியோ போறது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் எடுத்துருவாங்க. அட் த எண்ட் உங்களால வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது. காரணம் என்ன, கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒர்க் பெர்மிட் வரீங்க அப்படின்னா வாரத்துக்கு வந்து 39 to 40 hours தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரி, அது இப்போ நீங்க வந்து லீகலா உங்களை வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, பிபிஎஸ் நம்பர் கொடுத்து. ஓகே, அங்கேயே வந்து நீங்க பாட்டிலுக்குள்ள மாட்டிருப்பீங்க. அதை தாண்டி உங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு, உங்களோட அக்கோமடேஷனுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க வந்து எங்கேயாவது போய் வேலை செய்யணும் பண்ண. அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது புரிஞ்சுட்டாரு. இன்னொன்னு, நாளைக்கு இது வந்து ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நாட் 1 or 2 days கிடையாது, இது வந்து 2 years வந்து இப்படியே அவர் வந்து வாழ்ந்தாகணும். அந்த எம்ப்ளாய்ட்டு வேலை செய்யற மாதிரி காமிச்சாகணும், அன்டாக்குமெண்டடா இருந்தாகணும், இந்த மாதிரி பணத்தை கொடுக்கணும். இதெல்லாம் அவருக்கு சொல்லி புரிய வச்சோன்னே அவர் வந்து தெளிவாயிட்டாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அங்கதான் தேடணும். நீங்க ஆல்ரெடி யூகேல இவ்வளவு தூரம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, அங்க கண்டிப்பா என்னுடைய வேர்ட்ஸை பிலீவ் பண்ணுங்க. ஜூலைல பேலட் சிஸ்டம் ஓப்பன் ஆகும், அந்த பேலட் சிஸ்டம்ல திரும்ப அப்ளை பண்ணுங்க. லக்கிலி நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல 2 பேருக்கு கிடைச்சு ஆல்ரெடி ஒருத்தவங்க போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க ஜூலைல போறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. நீ பேலட் சிஸ்டம் நம்ப தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல அப்படின்னா நீ யாரோ ஒருத்தருக்கு 10 லட்சம் கொடுத்து இங்க ஏமாறதுக்கு அதே 10 லட்சத்தை இன்னொரு MS டிகிரி படிச்சு அயர்லாந்து வா, 1 year ஸ்டடி விசா, 2 years ஸ்டே பேக் விசா, டெஃபினட்டா உனக்கு ஒரு படிச்சு பணம் கட்டினதுக்கு ஒரு படிப்பு வரும், ஸ்டே பேக் பண்றதுக்கு 2 years வரும் சொல்லிட்டு நான் 2 ஐடியா கொடுத்தேன். இந்த நல்ல விஷயம் என்னன்னா, இந்த PSW இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் இந்த ஃபைல் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஹோம் ஆஃபீஸ்ல இருந்து அப்ரூவ் ஆகி இவர் தங்கி இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்ட் எடுத்து போட்டோ அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்து திரும்ப உள்ள வரலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒர்க் விசா வந்து அவருக்கு வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆனனால திரும்ப யூகே இந்த ஜூலை எண்டு போறாரு. சோ இதுதான் வந்து நம்மளுடைய நண்பரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. சோ திரும்ப PSW உள்ள போனார் அப்படின்னா தாராளமா வந்து வேலை தேடலாம், வேலை செய்யலாம். சோ ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து என்ன சொல்றது, திரும்ப யூகே வரதுக்கான வாய்ப்புகள் திரும்ப கொடுக்கப்பட்டது. சோ இந்த மாதிரி உங்களை யாராவது யூகேக்கு
யூகேல இருக்கும்போது நீங்க தீசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிளேஜரிசம் ஆயிடுச்சு, பிளேஜரிசம் ஆக போகுது, இல்ல நீங்க பிளேஜரிசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க வார்னிங் வாங்கிட்டீங்க, இல்ல 2வது அட்டெம்ப்ட்ல இருக்கீங்க அப்படின்னா யூ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசான்னு இருக்கும். ஸோ அந்த விசாவை அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அதோட ஒர்க் அதோட ப்ராசஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி தனி வீடியோ நான் ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நண்பரை இதே மாதிரி லைவ்ல வச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் குமார். நன்றி, வணக்கம், பாய்.